போலீசாரினுடைய மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு ஒரு அவசரமான எச்சரிக்கை தகவல். இந்த மோசடி குழுவின் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதேபோல பலர் தங்களுடைய பணத்தையும் இந்த மோசடி கும்பல்கள் மூலமாக இழந்திருக்கிறார்கள். எனவே இந்த காணொளியினுடைய அவசரத்தன்மை, அவசியத்தன்மையை உணர்ந்து நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த விடயம் தற்போதுதான் சூடு பிடித்திருக்கின்றது. பல்வேறு மோசடிகள் தொடர்பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இது வித்தியாசமான முறையில் வாகனங்களை பாவிப்போரை இலக்கு வைத்ததாக திட்டமிடப்பட்ட ரீதியில் இந்த மோசடி சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே முடிந்தளவு பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிகள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 பாணிஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடியதான ஒரு விடயம்தான் இந்த நிதி மோசடி, ஆன்லைன் மோசடி அல்லது இணைய வழி மோசடி தொடர்பிலான பல செய்திகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல இப்படியான செய்திகளை நான் அதிகம் பகிர்ந்திருக்கின்றேன். அந்த செய்திகளின் கீழ் அதிகளவிலானவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தாங்களும் இந்த வகையான மோசடிகளில் சிக்கி தங்களுடைய பணத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான அதிகளவிலானவர்கள் தங்கள் கருத்தை வெளியிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான மோசடி வேலைகளுக்குள் நீங்களும் சிக்கி உங்களுடைய பணத்தை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்தேச்சியாக இந்த விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் நீங்கள் புதிதாக வாரீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடக்கூடிய பயனுடைய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, விடயத்திற்குள் வரலாம். இந்த காணொளியினுடைய ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருந்த விடயம்தான் போலீசாரினுடைய மோசடி. இந்த சம்பவம் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான முறையில் இடம்பெற்றிருந்தது. அதாவது ஒரு புதிய தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக உங்களுக்கு சில வேளைகளில் அழைப்புகள் வந்திருக்கும். அந்த அழைப்புகளில் கதைக்கக்கூடியவர்கள் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்ற 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அதேபோல் அவர்கள் கதைக்கின்றது உண்மையிலேயே ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ஏதாவது ஒரு ஆஃபீஸர் கதைப்பது போன்றதாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு மோசடி கும்பலாக இருப்பார்கள். மக்களை எவ்வாறு ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக படித்த மனிதர்களை கூட ஏமாற்றக்கூடிய வகையில் அவர்கள் அங்கே கதைப்பார்கள். அதில் விசேடமாக போலீசார் போன்றதாகத்தான் தங்களுடைய உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த குற்றம் அல்லது இந்த பிரச்சனைக்காக உங்கள் மீதாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, உடனடியாக நீங்கள் இவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும், இவ்வளவு தொகையை செலுத்தினால் உங்களுக்கான அந்த விடயம் மேற்கொள்ளப்படாது, அல்லது உங்கள் மீதாக ஒருவர் புகார் அளித்திருக்கிறார், அதை நீங்கள் உடனடியாக வெட்ட வேண்டுமாக இருந்தால் இவ்வளவு தொகையை செலுத்துங்கள் என்பதாக மிரட்டுவது போன்றதாக அந்த தொலைபேசி அழைப்புகள் வரும். எனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டும் அல்லது கோர்ட்ஸுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சிலர் பயத்தினால் தங்களுடைய அந்த பணத்தை அந்த இனம் தெரியாத நபர்களுக்கு வழங்கி ஏமாந்த சந்தர்ப்பங்களும் பதிவாகி இருக்கின்றன. எனவே அது ஒரு முன்னைய காலகட்டங்களில் இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவமாகத்தான் பதிவாகி இருந்தது. தற்போது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு விசேடமாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அந்த குறுஞ்செய்தியில் வரக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் போலீஸ் பிரிவு மூலமாக உங்களுக்கு இந்த மெசேஜ் ஒன்று வருவதாகத்தான் அனுப்பப்படுகின்றது. டிராஃபிக் வயலேஷன் நோட்டீஸ், ஸ்ரீலங்கா போலீஸ் ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் லெட்டர் என்பதாகத்தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், யுவர் வெஹிக்கிள் ஹேஸ் பீன் மார்க்ட் ஃபார் ஸ்பீடிங், அதாவது நீங்கள் வாகனத்தை வேகமாக செலுத்தி இருக்கிறீர்கள் அல்லது ஓவர் ஸ்பீட் என்பதாக இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மெசேஜில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அதை பார்த்தா சில வேளை இது உங்களுக்கே ஒரு டவுட் ஒன்று வரலாம், இது உண்மையாகவே போலீஸ் திணைக்களத்திலிருந்து அல்லது போலீசார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மெசேஜான்னு சொல்லி. அதில் மிரட்டக்கூடிய வகையிலான, அதாவது ஒரு படித்த மனிதர் கூட அந்த மெசேஜை பார்த்து பயப்படக்கூடிய வகையில் தான் அந்த மெசேஜ் அமைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம், நீங்கள் ஓவர் ஸ்பீடாக வாகனத்தை செலுத்தி இருக்கிறீர்கள், வேக வரம்பை தாண்டி உங்களுடைய வாகனத்தை செலுத்தி இருக்கிறீர்கள். அந்த விடயமானது எங்களுடைய சிசிடிவி கேமரா மூலம், அதாவது வீதிகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சென்சர் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கின்றது. அது ஆதாரபூர்வமாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதாகவும், இதற்குரிய ஃபைனை நீங்கள் செலுத்த வேண்டும், இதற்குரிய தண்டப்பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அங்கே அந்த மெசேஜில் ஒரு லிங்கும் இணைக்கப்பட்டிருக்கும். அது கவர்மெண்ட் பே என்பதாகத்தான் நீங்கள் நம்பக்கூடிய வகையில் ஒரு ஃபேக்கான லிங்கும் அதில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் அதற்குரிய தண்ட பணத்தை செலுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். அதேபோல இந்த தண்ட பணத்தை நீங்கள் 7 நாட்களுக்குள் கட்டாயமாக செலுத்தியாக வேண்டும். செலுத்த தவறுகின்ற பட்சத்தில் உங்கள் வாகனங்களினுடைய அனுமதி பத்திரங்கள் கேன்சல் செய்யப்படலாம் அல்லது சாரதி அனுமதி பத்திரங்கள் கேன்சல் செய்யப்படலாம் என்பதாக மிரட்டுவதாகவும் அந்த குறுஞ்செய்தியில் போடப்பட்டிருக்கும். அதனை விட இந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் செலுத்த தவறுகின்ற பட்சத்தில் போலீசார் உங்களை கைது செய்வார்கள், நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் அபராதங்களை செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதாகவும் மிரட்டுகின்ற
ஒரு போக்கிலாக அந்த குறுஞ்செய்தி தற்போது பரவலாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியையும் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு தான் இந்த குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் வீட்டில் வாகனம் ஓடாமல் இருந்த வேளையில் இந்த மெசேஜும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அவருடைய மனைவிக்கு இந்த மெசேஜ் கிடைத்ததை அடுத்து உடனடியாக அவரும் எடுத்து கணவருக்கு இந்த விடயம் தொடர்பில் அறிவித்திருக்கிறார். அதன் பின்னராகத்தான் அவர் வாகனம் ஓடாமலேயே இப்படியான ஒரு செய்தி வந்திருக்கின்ற ரீதியில் அவரும் அந்த விடயம் மோசடியான ரீதியில் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக விழிப்புணர்வு அடைந்த நிலைமையில்தான் எனக்கும் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக அறிவித்திருந்தார். அநேகமானவர்கள் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, தங்களுடைய பணத்தை இழப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே முடிந்தளவு இந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதன் அடிப்படையில் தான் தற்போது உங்களுக்கும் இந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே முடிந்தளவு இப்படியாக ஒரு மெசேஜ் வருகின்றது சொல்லி சொன்னால் தயவு செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்குகளை கிளிக் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்படியான ஒரு மோசடி என்பதை தாண்டி இது பல வழிகளில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக் என்பதாக சில லிங்குகள் இணைக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு பரிசு பொதி விழுந்திருக்கின்றது, அல்லது உங்களுக்கு ஒரு விசேட ஆஃபர் வந்திருக்கின்றது, அல்லது விசேட வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பதாக இந்த மோசடி சம்பவங்கள் பல வடிவங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அங்கே வரக்கூடிய அந்த லிங்குகளை கிளிக் செய்வதனையோ அல்லது அந்த லிங்குகளை கிளிக் செய்து அங்கு தரப்படுகின்ற அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதையோ முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல உங்களுடைய தொலைபேசிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், தரவுகள் என்பதும் திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இவ்வாறான விடயத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியான ஏதேனும் ஒரு மோசடியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா, அல்லது இதற்குள் அகப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது தொடர்பான குறுஞ்செய்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் அது தொடர்பான விடயங்களையும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி உறவுகளே.